சீதாராமன் சீரியல் ஜூன் 13 இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ரிவ்யூவாக பார்க்கலாங்க. மகாலட்சுமி பேசின பேச்சில் மது தன்னாலேயே சூர்யாவும் மதுவும் சேர்ந்துருக்கிற ஃபோட்டோவை கிழிச்சு சூர்யாவோட ஃபோட்டோவை டஸ்ட்பினில் போட்டுடுறாங்க. இதையெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறாங்க மகாலட்சுமி. இன்னொரு சைடு ராம் மதுவுக்கு அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அந்த டைமில் ராமோட தங்கச்சிங்க 2 பேர் மதுவோட கையில் மருதாணி போட்டு விட்டுடுறாங்க. அந்த டைமில் துரை உள்ளே வராங்க. என்னம்மா மது, நீயா ஆஃபீஸ்க்கு வந்தியா இல்லை ஒரு சில தீய சக்திகள் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டு எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. இன்னொரு சைடு சீதா சமைச்சிட்ருக்காங்க. சமைக்கும் போது பாஸ்க்கு கொஞ்சம் சூடு சொரணையெல்லாம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 4-5 கரண்டி மிளகா பொடி எடுத்து அள்ளி கொட்டுறாங்க. லாஸ்ட்டாக ஒரு கரண்டி மிளகா பொடி எடுத்து போட்டுட்டு, இது எதுக்கு தெரியுமா, இப்படி ஒரு பேரழகி சீதா இருக்கா அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்காக தான் பாஸுக்கு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு சாந்தி அக்கா, யாருமா அந்த பேரழகி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் தான் அப்படிங்கிறாங்க சீதா. கடைசியாக டிஃபன் பாக்ஸஸ் எல்லாம் ரெடி பண்ணி கேரியரில் அடிக்க அப்படியே காரில் கொண்டு போய் வைக்கலான்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. அந்த டைமில் வாட்ச்மேனை நான் கூப்பிட்றாங்க. அண்ணன், இது கொஞ்சம் காரில் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லவும், அம்மா என்னம்மா இவ்வளோ பெரிய கேரியரு, இன்னும் கொஞ்சம் மிச்ச மீதி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இருக்கு தூத்துக்குடி சமையல் சும்மா தூக்கலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அம்மா எனக்கு கொஞ்சம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், தாராளமாக சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க சீதா. உடனே வேலை செய்கிற சாந்தி அக்கா, நீ மட்டும் அதை சாப்பிட்டேன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. என்னம்மா இது, சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறாங்க. சரி மீராக்கா, நான் கொண்டு போய் இதை ஆஃபீஸில் கொடுக்குறேன், இன்றைக்கி அவங்களெல்லாம் ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சீதா. கரெக்டாக சீதா லிஃப்ட்லேருந்து வெளியே வரும்போது மகாலட்சுமி ஆஃபீஸ்லேருந்து கேமரா வழியாக பார்த்துட்றாங்க. எதுக்கு இங்கே வரா அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேனுக்கு கால் பண்ணி அந்த கேரியர் எடுத்துகிட்டு வர பொண்ணை உள்ளே விடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மகாலட்சுமி. வாட்ச்மேனும் அதே மாதிரி உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. அட போயா அப்படின்னு சொல்லிட்டு அவரை தள்ளி விட்டுட்டு சீதா உள்ளே வந்துடுறாங்க. வாட்ச்மேன் என்னம்மா சொல்ல கேட்காம நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே திட்டுறாங்க. கரெக்டாக அந்த டைமில் துரை வந்துடுறாங்க. யாருன்னு நினச்ச சீதாவை, நீ போய் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க வாட்ச்மேனை. சீதாவை கூட்டிகிட்டு போய் ஃபஸ்ட்டு சாமி கும்பிட வைக்கிறாங்க. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சரி கேரியர் எடுக்கலான்னு பார்க்கும்போது கரெக்டாக டஸ்ட்பினில் சூர்யாவோட ஃபோட்டோ இருக்கிறத பார்த்துட்றாங்க சீதா. அதை பார்த்து ஒரு செகண்ட் ஃபீல் பண்ணுறாங்க. அதை எடுத்து அப்படியே மறைச்சிக்கிறாங்க. துரை பார்த்துட்றாங்க. என்னம்மா ஃபஸ்ட்டு உன் பாஸை காட்டாமல் இங்கே சாமி கும்பிட கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறியா, சரி வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சீதாவும் சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போனால் ஃபஸ்ட்டு ராமும் மகாலட்சுமி 2 பேருமே அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்ருக்காங்க. அந்த டைமில் ராம் என்னடானா மதுவை பிடிச்சி காதை திருகுறாங்க, தலையில் கொட்டுறாங்க, ரொம்ப க்ளோஸாக பழகிற மாதிரி காட்டுறாங்க. இதை பார்த்த சீதாவுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. உடனே மகாலட்சுமி வந்துடுறாங்க. நீ எதுக்கு இங்கே வந்த, நீ வெளியே போ, முதல்ல ஆஃபீஸ்க்கெல்லாம் எதுக்கு வர அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. சீதா கேட்காம இல்லை நான் உள்ளே போவேங்கிறாங்க. இல்லை நீ வெளியே போய் தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க மகாலட்சுமி. ஏன் சீதா வந்தால் என்ன தப்பு அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க துரை. அண்ணன், நீ இப்படியெல்லாம் பேசியிருந்தா நீயும் இனிமேல் ஆஃபீஸ்க்கு வராதேன்றாங்க மகாலட்சுமி. உடனே சீதாவை கொண்டு போய் வெளியே தள்ளி விட்டுவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்க பொண்ணுங்கக்கிட்ட. அவங்களும் அதேமாதிரி சீதாவை துரத்தி விட்டுடுறாங்க. துரையும் சேர்ந்து போகிறாங்க வெளியிலேயே. சரி வா சீதா போகலாம் அப்படிங்கிறாங்க துரை. ஆனாலும் சீதா விட அப்படியே அங்கேயே நிற்கிறாங்க. சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ராமும் மதுவும் சாப்பிட போகிறாங்க. சித்தி நீங்களும் வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ராம். இல்லை ராம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்கள் 2 பேரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி வெளியே போயிடுறாங்க. மது அப்படியே யோசிக்கிறாங்க. கையில் வேற மெஹந்தி இருக்கே, எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்காங்க. என்னாச்சு மது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை கையில் இது வேற காயலை அப்படிங்கிறாங்க மது. இல்லை செவந்திருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தெரியலையே அப்படிங்கிறாங்க மது. சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராம் மது கூட்டி விட்டுருக்காங்க. சீதா எப்படியோ வாட்ச்மேனை சமாளித்து சாப்பாடெல்லாம் போட்டு கொடுத்து கடைசியில் உள்ளே பார்க்குறாங்க. ராம் மதுவுக்கு ஊட்டி விட்டுருக்கிறத பார்த்து அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. ஸோ பாஸ் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக மகாலட்சுமி வந்துடுறாங்க. இதெல்லாம் உங்கள் வேலை தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் என் வேலை தான், இப்போ என்ன பண்ணுவேன், தையல் முதல் நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தா சீதா கண் கலங்கிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.